இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 1 ஆகஸ்ட் 2024 வியாழக்கிழமை முதல் 7 ஆகஸ்ட் 2024 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா 1 ஆகஸ்ட் 2024 வியாழக்கிழமை அன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ மகா பிரதோஷம், 2 ஆகஸ்ட் வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் மாத சிவராத்திரி கூற்றவனார் குரு பூஜை, 3 ஆகஸ்ட் சனிக்கிழமை அன்றைய தினம் ஆடிப்பெருக்கு, ஆகஸ்ட் 4 ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் 19ஆம் தேதி அன்றைய தினம் ஆடி அமாவாசை வியதிபாத ஸ்ரார்த்தம், 5 ஆகஸ்ட் திங்கட்கிழமை அன்றைய தினம் சிராவண மாதம் சாந்திரமான சிராவண மாதம் ஆரம்பம், அன்றைக்கு கரிநாள், 7ஆம் தேதி 7 ஆகஸ்ட் ஆடி 22 புதன்கிழமை அன்றைய தினம் ஆடிப்பூரம் அன்று ஆண்டாள் திருநக்ஷத்திரம். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். ரிஷப ராசியில் செவ்வாய் குரு, மிதுன ராசியில் சந்திரன், கர்க்கடக ராசியில் சூரியன், வக்ரநிலையில் புதன் மற்றும் சுக்கிரன், கன்னியா ராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. ஆடி 16 ஆகஸ்ட் 1ஆம் தேதி மாலை 4:18 சிம்மராசிக்குள் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியானது அமைந்திருக்கிறது. ஆடி 18 காலை 7:29 கர்க்கடக ராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். ஆடி 20 ஆகஸ்ட் 5 திங்கட்கிழமை மாலை 4:37 சிம்மராசிக்கு சந்திர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள், கிரக மாற்றங்கள். நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, ஜனனகால ஜாதகத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, சேர்க்கை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா, இந்த காலகட்டம் தொடங்குற அன்றே தனவாக்கு குடும்பாதிபதி சப்தமாதிபதி சுக்கிரன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். கோச்சார ரீதியாக சந்திர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சாரம். ஒரு அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. தைரியமாக தன்னம்பிக்கையாக எந்த ஒரு விஷயத்திலும் நாம் முடிவெடுக்கலாம். பயம் நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. கோச்சார சந்திரனை சேர்த்து 4 கிரகங்கள் பார்க்க போகிறாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம். ஸோ தொழில் உத்தியோகத்திலலாம் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அது மாதிரி தொழிலுக்கு நமக்கு நியூ இன்வெஸ்டர்ஸ் வேணும், அது நல்லபடியாக கிடைப்பாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பார்ட்னர்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ளே ஒரு திருப்தியான சூழல் நமக்கு உண்டாகும். பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்துட்டோம்னா குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை ஏற்படும். மாணக்கர்களுக்கு கல்வியில் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள்.
எல்லா வகையிலும் நமக்கு நன்மைகளே உண்டாகும். சுபவிரய செலவுகள் ஏற்படும். ராசிநாதன் ரணருண ரோகாதிபதி, ஆறுக்குடையவர். அவர் சுக்கிர பகவான் சுகஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். தேவையில்லாமல் மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை விலகப் பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகும். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலும் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை, முன்னேற்றத்தை நாம் எதிர்பார்க்கலாம். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தொழில் உத்தியோகத்திலலாம் நல்ல ஒரு ஏற்றம் காணப்படும். கவலைப்பட வேண்டாம். ஒரு பெரிய முன்னேற்ற பாதையில் நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க. பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு காலம் வந்தாச்சு. நீங்கள் ரிஷப ராசியோ இல்லை ரிஷப லக்னமோ, இப்போ நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம்னா கல்வியில் ஒரு எழுச்சி, முன்னேற்றம் அனைத்தும் காணப்படும். இந்த நேரத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால், குழந்தைகளால் அனுகூலமான தன்மை காணப்படும். பொதுவாக தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு சுணங்கிக் கடந்த காரியங்கள், முடங்கிக் கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். தனவாக்கு குடும்பஸ்தானம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. சொல்வாக்கு, செல்வாக்கு அனைத்தும் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் நமக்கு காணப்படும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பஞ்சமாதிபதி, விரையாதிபதி சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். உங்கள் மூலமாக உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீண்ட நாட்களாக, ஒன்று நாம் கடன் வாங்கியிருப்போம், இல்லை கடன் கொடுத்துருப்போம். இந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் நமக்கு வந்தாச்சு. எல்லா வகையிலும் நன்மைகளே நடைபெறும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள ஒரு நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே உண்டாகும். பொதுவாக இந்த காலகட்டத்தில் தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு லாபமான தன்மை ஏற்படும். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். முயற்சிகளில் சாதகமான பலன்கள் வந்து சேரும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் தகர்த்தெறிவீர்கள். ஒரு அற்புதமான ஒரு தன்மை நமக்கு காணப்படுறது. பொதுவாக இந்த நேரத்தில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை நீங்க பெறுவீர்கள். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு இந்த காலகட்டத்தில் எழுந்தருளுகிறார். குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் மிக பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பல வகையிலும் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். முயற்சிகளில் சாதகமான பலன்கள் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரம் மேம்படும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். பெண்களால் அனுகூலங்கள் உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். புதிய தொழில் வாய்ப்புகள், ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து அதில் ஒரு நல்ல மாற்றங்கள் எல்லாமே கிடைக்கும். உத்தியோகம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு நேரம். புதுசாக உத்தியோகத்துக்கு நீங்கள்
மாறிக்கலாம். அது மாதிரி ஒரு 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 புது உத்தியோகத்துக்கு போகணும், அதுக்காக ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது, அதெல்லாம் இந்த நேரத்தில் அந்த முயற்சிகள் எல்லாமே நாம் பண்ணிக்கலாம். ஏதாவது எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்ளை பண்ணுறது, அதெல்லாம் நமக்கு இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. குழப்பங்கள் வேண்டாம். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சீரான ஒரு ஒரு விஷயங்கள் நமக்கு நடக்க போகிறது. புதிய தொழில் வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம், அது எல்லாமே புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியம் நமக்கு அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்திருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். தினசரி அபிராமி அந்தாதி சொல்லி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு தடைப்பட்டிருந்த வீடு, மண், மனை, வாகனம், இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே அனுகூலமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம். அது மாதிரி வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். ஒரு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருக்கக்கூடிய காரியங்கள் அது எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடந்து முடியும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். ராசிநாதன் சூரியன் அயன சயன போக விரைய ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஸோ ரொம்ப ஒரு சுப காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நமக்கு நடக்க போகிறது. விரயஸ்தானத்தில் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 1 வருஷம் கழித்து ராசிக்கு வரார். இது உங்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக நமக்கு நடந்து முடியும். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு மேன்மை, கீர்த்தி எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. தொழில் கர்ம ஜீவனஸ்தானம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. புதிய தொழில் சம்பந்தமாக, புதிய உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு பலிதமாகும். எல்லா வகையிலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இந்த நேரமானது நமக்கு அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மாணக்கர்களுக்கு கல்வியில் எழுச்சி, முன்னேற்றம் எல்லாம் காணப்படும். தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிவீர்கள். புதிய சாதனைகள் புரிய முடியும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, அபிவிருத்தி காணப்படும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் தைரியமாக, தன்னம்பிக்கையாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஈடுபடலாம். திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களை நாம் ஒரு நல்லபடியாக எதிர்பார்க்கலாம். நல்லபடியாக நமக்கு நடக்கும். அது மாதிரி குடும்பாதிபதி, பாக்யாதிபதி சுக்கிரன் அயன சயனபோக விரைய ஸ்தானத்திற்கு மாறுறார். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த கேது வந்ததுலேருந்து நிறைய தூக்கத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இனிமேல் அந்த தூக்கத்தில் கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ஒரு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, அபிவிருத்தி காணப்படும். வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் நமக்கு வசூலாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். ராசிநாதன் புத பகவான் வக்ர நிலைமையில் இருந்தாலும் அவருடைய சாரபலம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்குன்னு நாம் சொல்லலாம். எதிரிகளினுடைய, அதாவது உங்களுக்கு எதிரானவர்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் சரியானபடி கண்காணித்து அதற்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. ரொம்பவே சிறப்பாக இருக்குது, அற்புதமாக அமைஞ்சிருக்குது. முயற்சிகள் அனைத்துமே பலிதமாகக்கூடிய ஒரு நல்ல நேரம் இது அப்படின்னு நாம் சொல்லலாம். தொழில் உத்தியோகத்திலலாம் நல்ல ஒரு ஏற்றங்கள் உண்டாகும். தொழில் சம்பந்தமாக, உத்தியோகம் சம்பந்தமாக இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலக போகிறது. ஐயா, புதிய உத்தியோகத்துக்கு நான் முயற்சி செய்யலாம், அந்த நேரம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னா 100% நல்லா இருக்குது. கன்னி ராசியோ அல்லது கன்னியா லக்னமோ இது ஒரு அற்புதமான ஒரு நேரம். பெண்களுக்கு எடுத்துனோம்னா சுபவிரய செலவுகள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள்.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் குழந்தைகளால் அனுகூலமான ஒரு தன்மை ஏற்படும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன், அவர் தான் அஷ்டமாதிபதியும் கூட. அவர் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்திலிருந்து பாதகஸ்தானமான லாபஸ்தானத்திற்கு வரார். அதாவது மேஷம், கடகம், துலாம், மகரம் இதெல்லாம் சரராசி. இதுக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நமக்கு சில தளர்வுகளும் இருக்குது. இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் கடக லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் தான் சுகாதிபதி ஆயிடுறார், பாதகாதிபதி சுகாதிபதி ஆயிடுறார். அதனால் அது அவங்களுக்கு அந்த பாதகஸ்தானம் வந்து ரொம்ப கடுமையாக வேலை செய்யாது அப்படின்னு சில எக்ஸப்ஷனல் கேசஸ் நமக்கு இருக்குது. எப்போதுமே ஜோதிடத்தை பொறுத்தவரை விதிகளை விட விதி விலக்குகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ பாதகஸ்தானத்துக்கு ராசிநாதன் வந்திருக்கிறதுனால சில காரியங்களை நம்ம யோசித்து செய்யறது நமக்கு நல்லது. இப்போ உதாரணமாக இப்போ குழந்தைகளுடைய மேற்படிப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேற்படிப்பு அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் அது சரியான அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோமோ அப்படின்னு யோசனை பண்ணி பண்ணுறது உங்களுக்கு நல்லது. அது மாதிரி உங்களுடைய இப்போ சில பேருக்கு வந்து திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால முதல் திருமணம் வந்து தோல்வியில் முடிஞ்சு 2ஆவது திருமணம் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு இது நல்லபடியாக நடக்கும். ஆனாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுறது நமக்கு நல்லது. குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நேரம் நமக்கு போயின்னு இருக்கு. பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கணவர் கூட ஒரு தேவையில்லாமல் கருத்து மோதல்கள் இவ்வளோ நாளாக இருந்துட்டு இருந்தது. இனிமேல் அதெல்லாம் நமக்கு சரியாயிடும். அதை பியாண்ட் தி லிமிட் சிந்திக்கக்கூடிய சில லேடிஸ் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய ஒரு தன்மையாக இது அமைஞ்சிருக்கு. மாணக்கர்களுக்கு எடுத்துனோம்னா கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமான ஒரு தன்மையை உங்களுக்கு வாரி வழங்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை சங்கட நிலை விலகப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் அவசியம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய காலகட்டம். ஆனாலும் முடிவில் வெற்றி என்பது உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். இந்த சனி அர்த்தாஷ்டம சனி போயின்னு இருக்குது. சனி வக்ரத்தில் இருக்கிறதுனால சில பேர் என்ன சொல்லுவாங்க, சனி வந்து இந்த ரிவர்ஸில் பார்ப்பாங்க, ராகு கேது மாதிரி ரிவர்ஸில் பார்ப்பாங்க அப்படிம்பாங்க. சில பேர் இல்லை அது வக்ரம்னு சொன்னாலும் கூட நேரடி பார்வை தான் பார்ப்பாங்க அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி கணக்கு எடுத்துக்கும் போது குருவும் பார்த்துடுறார், செவ்வாயும் பார்த்துடுறார், சனியும் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இப்போ செவ்வாயும் பார்த்து சனியும் பார்க்கும்போது தேவையில்லாத அவசரம் படபடப்பு ஒரு தேவையில்லாத வேகம் இதெல்லாம் நமக்கு உண்டாகலாம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது நல்லது. அப்படியே நம்பிடக்கூடாது சில விஷயங்களை. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன் திட்டமிடல் ரொம்ப ரொம்ப நமக்கு அவசியமானது. தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு உண்டாகலாம். அது மாதிரி இரவு நீண்ட நேரம் கண்விழிச்சு இருக்க வேண்டிய சூழல்கள் சில பேருக்கு ஏற்படலாம். ஸோ அந்த நேரத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பெண்களுக்கு எடுத்துனோம்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போவதற்கான ஒரு சூழல் வந்தாச்சு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். அது மாதிரி யோக பலன்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சரியாக அமைஞ்சிருக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு.
தனுராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா, அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பாக்யஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். உள்ளபடியே இது ஒரு பெரிய மாற்றங்கள் அப்படின்னு நம்ம தாராளமான முறையில் சொல்லலாம். ராசியை சந்திர பகவான் பார்த்து அருளி செய்கிறார், செவ்வாய் பார்க்குறார். ஸோ நமக்கு நம்முடைய நடவடிக்கைகள்லேயே ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். உதாரணமாக நம்ம வந்து பியாண்ட் தி லிமிட்டு சிந்திச்சுருந்தோம். எப்போவுமே தனுசு ராசியை சொல்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, இட் எய்ம்ஸ் அட் தி ஸ்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்முடைய ஒரு பர்சனலாக நம்முடைய நடவடிக்கையிலே ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் நமக்கு ஏற்படும். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் ஒரு சரியாகக்கூடிய ஒரு தன்மை. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை எல்லாமே விலகும். அது மாதிரி உத்தியோகத்தினருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. ஒரு நல்ல பெயர், அங்கீகாரம் எல்லாமே நமக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெண்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் காணப்படும். கொஞ்சம் முயற்சிகள் எப்போதுமே நமக்கு அவசியம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்துக்கொண்ட காரியங்களை திட்டமிட்டு ரொம்ப அழகாக செஞ்சு முடிப்பீங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. மகர ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகும். எல்லா வகையான நன்மைகளும் நமக்கு நடைபெறும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். முக்கியமாக கடன் சம்பந்தமான விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே தீரப்பெறுவீர்கள். தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் கடுமையான பணிச்சுமை காணப்படலாம். பட் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் திட்டமிட்டு செய்கிறது கொஞ்சம் நல்லது. அது மாதிரி பயணங்கள், தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி காணப்படும். கடன் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வந்து சேரும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, தடைகளாக இருந்த பல காரியங்களை ரொம்ப அழகாக உங்களால் செஞ்சு முடிக்க முடியும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் அனைத்தும் கைகூடும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம்னா பைரவர் வழிபாடு செய்துவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் திரிகோணத்தில் பயணம். ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு சுக்கிர பகவான் வருகை தர இருக்கிறார். ஸோ 2 பெண் கிரகங்கள், இந்த 2 பெண் கிரகங்களுமே நம்முடைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்கிறாங்க. ஸோ பெண்களால் அனுகூலங்கள் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த லவ் வந்து மேரேஜில் போய் முடிஞ்சிடும். நிறைய பேர் இப்போ புதுசாக கிளப்பி விட்டுருக்காங்க, ஜென்ம சனி நடக்கும்போது கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எந்த பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியலை. நமக்கு வந்து பிரமாணப்படி எந்த ஒரு இடத்திலும், ஈவன் அது தமிழ் நூல்களாகவும் இருக்கலாம் அல்லது வடமொழி நூல்களாகவும் இருக்கலாம், எந்த ஆதார நூல்களிலையுமே ஜென்ம சனி நடக்கும்போது, 7.5 சனி நடக்கும்போது கல்யாணம் பண்ணாதீங்கன்னு நமக்கு சொல்லப்படவே இல்லை. அதனால தான் நம்ம ஒவ்வொரு தடவை சொல்கிறோம், லக்ன ரீதியாக பார்த்து முடிவெடுங்க, ராசி ரீதியாக பார்த்து முடிவெடுங்க. சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி, அதுபடி பார்த்து முடிவெடுங்க. என்ன தசாபுதி நடக்குது அது பார்த்து நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னு நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டைம் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த லவ் திருமணத்தில் போய் முடிஞ்சிடும். ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்போது
நிச்சயமாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் நமக்கு வெற்றி பெறும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். பொதுவாக பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த நேரத்தில் சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலமான தன்மை காணப்படும். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் நமக்கு உண்டாகும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். தினசரி ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, கேந்திரங்கள் பலமாக இருக்குது. தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்த்துடுறார், சந்திரன் பார்த்துடுறார். அற்புதமான ஒரு அமைப்பு. தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். பல வகையிலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும். சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். மனசுக்குள்ளே இருந்து வந்த வீண் பயம், கவலை ஆகியவை விலகப் பெறுவீர்கள். அது மாதிரி தாயார், தாய் வழி உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். பெண்களுக்கு இந்த நேரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமாக கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், அதுலேருந்து நம்மளால் சுலபமாக வெளியில் வர முடியும். இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை நிச்சயமான முறையில் விலகும்னு நாம் நம்பலாம். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு எழுச்சி, முன்னேற்றம் காணப்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். தினசரி கிராம தேவதை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி, வணக்கம்.